நம்ம இந்திய பெருங்கடல் இனிமே இந்தியாவை மீறி எதுவும் செய்ய முடியாது. அமெரிக்காவுக்கு இன்னொரு ஆப்பா. இதுல நாம ஏன் ஹீரோவா மாறப்போறோம்னு தெரிஞ்சா நீங்க மிரண்டு போவீங்க. உலகத்திலேயே வர்த்தகத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கடல் வழி இருக்கு. அதுதான் மலாக்கா நீரிணை. உலகத்தோட மொத்த வர்த்தகத்துல கிட்டத்தட்ட 40% இந்த வழியாத்தான் நடக்குது. இந்த நீரிணை இந்தோனேசியா, மலேசியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகள் சேர்ந்த ஒரு கூட்டணி தான் பாதுகாத்துக்கிட்டே இருக்கு. இப்போ ஒரு செம ட்விஸ்ட். நம்ம இந்தியா இந்த பாதுகாப்பு கூட்டணியில சேர ஆர்வம் காட்டியிருக்கு. இதுக்கு சிங்கப்பூர் முழு ஆதரவு தெரிவிச்சிருக்கு. ஏன் இந்தியாவுக்கு இந்த ஆர்வம்னு கேக்குறீங்களா? நாம பண்ற வர்த்தகத்துல பெரும் பகுதி இந்த வழியாத்தான் போகுது. அதனால இந்த இடத்துல ஒரு பிரச்சனை வந்தா நம்ம பொருளாதாரம் பாதிக்கப்படும். முக்கியமா இந்த நீரிணை நம்ம அந்தமான் தீவுகளுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கு. அதனால வேற எந்த நாடும் இங்க வந்து ராணுவ வசதி ஏற்படுத்திட்டா அது நம்ம பாதுகாப்புக்கு பெரிய அச்சுறுத்தலா இருக்கும். இதை தவிர்க்கத்தான் இந்தியா இந்த கூட்டணிக்குள்ள நுழைய முயற்சிக்குது. இந்தியா இதுல இணைஞ்சா இந்தோ பசிபிக் பிராந்தியத்தோட பாதுகாப்பு நம்ம கைக்குள்ள வந்துடும். அமெரிக்கா, ஐரோப்பான்னு யாரும் நினைச்சாலும் ஒன்னும் செய்ய முடியாது. இந்தியா உலக அரசியல்ல ஒரு பெரிய சக்தியா வளர்ந்துட்டு இருக்குன்னு இது நமக்கு புரிய வைக்குது. இது பத்தி உங்க கருத்து என்ன? நம்ம இந்தியா இந்த கூட்டணிக்குள்ள வரணுமா வேண்டாமா? கமெண்ட்ல சொல்லுங்க.